எங்கள் அப்பா 16 வயசில் எங்கள் அப்பா செத்துட்டார். ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம். 3 அக்கா ஃபஸ்ட்டு, அதுக்கு பிறகு தான் ஆம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளை குட்டி பசங்க. எங்கள் அக்காங்கெல்லாம் வேலைக்கு போய் எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. இப்படி சூழ்நிலை வந்துருச்சு. கல்யாணம் ஆகாத அக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கத்தில் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாய் முதல் ரட்சிப்பு எங்கள் அம்மா ஆண்டு ஏற்றுக்கொண்டாங்க. காளியம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு எங்கள் அக்கா, எங்கள் அண்ணமாருங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் தான் கடைசி குட்டி. நான் மாத்திரம் தான் இயேசுக்கு வருவதுக்கு என் உள்ளத்தை கொடுக்கவில்லை. இந்த வேதாகமத்தை பல முறை காலில் மேலே வச்சு நான் சொன்ன சவால் போட்டுக்கிறேன். உனக்கு தில்லு தாக்கு தெரிஞ்சு என்னை மாற்று பார்க்கலாம். இவர் என்னை மாற்றினாரா? தூங்க விடாமல் ஓட வைக்கிறார் தலைவர். ஆமென். சவாலை ஜெயிச்சிட்டார். பல பேர் சொல்லுவாங்க, ஆனால் இப்படியெல்லாம் பேசாதீங்க, ஏன் நீங்கள் குப்பத்தொட்டி சாப்பிட்டுலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, என் சாட்சி எனக்கு மரியாதை தேவையில்லை, அவர் நாமத்தை உயர்த்திட்டோம். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரேயர் செல் கூட்டு போவாங்க. அந்த ப்ரேயர் செல்லில் போகும்போது எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க. ஒரு அம்மா வருது, எனக்கு ஆண்டவர் பெரிய வீடு கொடுத்துட்டாரு, ஸ்தோத்திரம். செகண்டு, சைக்கிள் ஓட்டியிருந்தா காரை கொடுத்துட்டாரு, ஸ்தோத்திரம். 3வது, வேலை இல்லாமல் இந்த வேலை கொடுத்துட்டேன், ஸ்தோத்திரம். நான் மைண்ட் வாய்ஸ் போட்டு ஒரு அம்பு போடுறேன், ஆண்டவர் இவ்வளோ எல்லாருக்கும் செஞ்சீங்க, எனக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. என்ன கேட்குறேன்? நல்ல சாப்பாடு கொடுங்க, சாகுற வரைக்கும் நான் உங்களுக்கு ஊழியம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? சாகுற வரைக்கும் நான் உங்களுக்கு ஊழியம் பண்ணுவேன். நடந்தது என்ன? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மை.